திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா நீங்க எல்லாம் உங்க மண்ணை மறந்துடுங்க, உங்க அடையாளத்தை மறந்துடுங்க, உங்க ஊரை மறந்துடணும். உங்க ஊரு, உங்க அடையாளம், உங்க கோயில், உங்க வீடு, உங்க சுடுகாடு, நீங்க வாழ்ந்த இடம், நீங்க படிச்ச இடம் எல்லாத்தையும் மறந்துடணும். இதைத்தான் இந்த செய்தி சொல்லத்தான் நான் இங்க வந்திருக்கிறேன். நான் செய்தி சொல்லத்தான் நான் இங்க வந்திருக்கிறேன். ஏன்னா திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த புவனகிரி, சேத்தியாத்தோப்பு, வீராணம் பகுதி, காட்டுமன்னார்குடி பகுதி அத்தனையும் என்எல்சி நிலக்கரி சுரங்கமா மாறும். அதனால்தான் நான் சொல்றேன், அதனால்தான் நான் வந்திருக்கிறேன். எல்லாமே இங்க கட்சி, ஜாதி, மதம், இனம் எதையுமே பார்க்க கூடாது. என் பின்னால நீங்க வாங்க, எல்லாம் என் பின்னால நீங்க வாங்க. ஒரு சென்ட் நிலத்தை எடுக்க விட மாட்டேன் இந்த அன்புமணி ராமதாஸ். ஒரு சென்ட் நிலத்தை எடுக்க விட மாட்டேன். இது நம்முடைய மண்ணு பிரச்சனையா, உங்களுடைய அடையாள பிரச்சனை. மதுரையில் அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் நிலக்கரி சுரங்கம் அங்கே அறிவிச்சாங்க மத்திய அரசு. அதில் முதல் குரல் கொடுத்து அங்கே போய் முதல் போராடினது இந்த அன்புமணி ராமதாஸ். அங்கே போராட்டம் பிறகுதான் மற்ற கட்சியெல்லாம் வந்தாங்க. வந்த பிறகுதான் அது ஒரு மக்கள் எழுச்சியாக மாறிடுச்சு. எழுச்சியாக மாறின உடனே அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்களுக்கு வேறு வழி கிடையாது. அவர் என்ன சொன்னார் சட்டசபையில், என்னுடைய முதலமைச்சர் பதவி போனாலும் பரவாயில்ல, இந்த டங்ஸ்டன் சுரங்கம் மதுரையில் அரிட்டாப்பட்டியில் வர விட மாட்டேன். சொன்னது யாரு? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இதே ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்? இன்னொன்று, அங்கே மைக்கேல்பட்டை, அதாவது இங்கே தஞ்சாவூர் பகுதியில் திருவாரூரில் ஒரு நிலக்கரி சுரங்கம் என்எல்சிக்காக தான், இந்த நிலக்கரி சுரங்கம் அமைப்பதற்காகத்தான் அங்கே அறிவித்தார்கள். அறிவிச்சனானா அதை கண்டுபிடிச்சதே நான் தான் கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சி நான் சொன்னேன், இது மாதிரி அங்கே அரியலூரில் 1, அப்புறம் டெல்டாவில் 2, அப்புறம் நம்ம கடலூர் மாவட்டத்தில் 3, அப்படி மொத்தம் 6 நிலக்கரி சுரங்கம் மத்திய அரசு ஏலம் விட்டுட்டாங்கன்னு சொன்னால் சட்டசபையில் அமைச்சர்கள்லாம் என்ன கேள்வி பண்ணானுங்க. அன்புமணி சும்மா சொல்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நான் எல்லாத்தையும் டீட்டெயில் எடுத்து டாக்குமெண்ட் எடுத்து விலாவரியாக சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆமாம் இது உண்மைதான் சொல்கிறான். அதன் பிறகு என்னாச்சு? மக்களை திரட்டி போராட்டம் பண்ணதுக்கு பிறகுதான் அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள என்ன சொல்றாரு? நானும் டெல்டாக்காரன் தான், இப்பதான் தெரியுதான் டெல்டாக்காரன் சொல்லி. அந்த நிலக்கரி சுரங்கம் எங்க? திருவாரூர்ல, தஞ்சாவூர்ல இருக்கிற நிலக்கரி சுரங்கத்தை மட்டும் ரத்து பண்ணிட்டார். ஆனா என்எல்சி உடைய 3வது சுரங்கம் அதை இன்னைக்கு வரைக்கும் வாயை கூட திறக்கல. அந்த 3வது சுரங்கம் வந்தா ஒட்டுமொத்தம் சேத்தியாத்தோப்பு, புவனகிரி, ஸ்ரீமுஷ்டம், நம்முடைய இந்த பகுதி அத்தனை பகுதியும் பாதிக்கப்படும். வீராணம் பகுதி எல்லாமே பாதிக்கப்படும். 3வது சுரங்கமே. இந்த 3வது சுரங்கத்தில் கிட்டத்தட்ட 24 கிராமங்கள் காவிரி டெல்டா பகுதியில் வருது, பாதுகாக்கப்பட்ட மண்டலத்தில் வருது. அதனால்தான் நான் சொல்றேன், இதை கடுமையா நாம எதிர்க்க வேண்டும். ஆனா ஒரு வாயை கூட திறக்காத ஸ்டாலின். அதனால்தான் நான் சொல்றேன், கடலூர் மக்களே, ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு எதிரி. ஏன்? உங்களை பத்தி கடலூர்ல என்ன பிரச்சனைனாலும் அவர் வாய மூடிட்டார். ஆனா தஞ்சாவூர்ல பிரச்சனைனா உடனே நானும் டெல்டாக்காரன், இந்த நிலக்கரி சுரங்கத்தை விட மாட்டேன். மதுரையில் பிரச்சனைனா நான் என் முதலமைச்சர் போனாலும் பரவாயில்ல, அங்கே மதுரையில் நிலக்கரி டங்ஸ்டன் சுரங்கம் வர மாட்டேன். ஆனா கடலூர்ல இங்க வந்தா பரவாயில்ல, வந்துட்டு போட்டோம். இங்க இருக்கிறார் அமைச்சர் வேங்கையன் மைந்தன். அவர் பேர்ல பாருவார், அவங்க அப்பா பேர்ல எம்ஆர் கிருஷ்ணமூர்த்தி. எம்ஆர்கேனா எம்ஆர் கிருஷ்ணமூர்த்தி, முட்டம் கிருஷ்ணமூர்த்தி. அவங்க அப்பா உண்மையா இருந்தார், நல்லா மக்களுக்காக உழைச்சார். கலைஞர்கிட்ட போயிட்டு நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு தைரியமா சொன்னார். அப்படிப்பட்டவர் தான் எம்ஆர்கே. எம்ஆர்கேனா இப்ப இவர் இல்ல, இவர் எம்ஆர்கே இப்ப எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அப்பா. இவர் அப்படியே ஆப்போசிட்ல ஆயிட்டார். என்ன ஆப்போசிட்ல? நீங்க தானே வேளாண் துறை அமைச்சர், நீங்க தான் என்ன பண்ணணும்? உங்க வேலை என்ன?
வேளாண் நிலங்களை பாதுகாக்கணும், விவசாய நிலங்களை பாதுகாக்கணும். ஆனா இவர் என்ன பண்றாரு, இங்க இருக்கிற விவசாய நிலங்களை அச்சுறுத்தி காவல்துறை ஏவி விட்டு, அங்க இருக்கிற அதிகாரிகளை ஏவி விட்டு உங்க நிலத்தெல்லாம் புடுங்கி என்எல்சி கிட்ட கொடுக்கிறார். ஸ்டாலின் மத்திய அரசுக்கு எதிராக எவ்வளோ நான் மத்திய அரசுக்கு எதிரானவன்னு சொல்ற ஸ்டாலின் அவர்கள் இந்த என்எல்சி விவகாரத்தில் மட்டும் 2 பேரும் கூட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் என்ன கணக்கு? என்ன கணக்கு? டப்பு டப்பு. வேற என்ன? உங்களை பத்தி கவலையே இல்லை. உங்க நிலம் போனா என்ன, உங்க மண்ணு போனா என்ன, உங்க வாழ்வாதாரம் போனா என்ன, உங்க அடையாளம் போனா என்ன, விவசாயம் போனா என்ன அப்படின்னு ஸ்டாலின் நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த அன்புமணி விடமாட்டான். இந்த அன்புமணி விடமாட்டான். ஏன்னா எனக்கு என் மண்ணு முக்கியம், என் மக்கள் முக்கியம். இந்த மண்ணு 1000 ஆண்டுகள் நமக்கு உணவளித்த மண். நமக்கு பிறகு வருகின்ற 1000 ஆண்டுகளுக்கு இந்த மண் உணவளிக்க வேண்டும், சந்ததியினர்களுக்கு உணவளிக்க வேண்டும். இடையில நம்ம வந்தவங்க, இடையில இந்த மண்ணை நம்ம அனுபவிச்சுட்டு தான் போனோம், அவ்வளவுதான். இந்த மண்ணை அழிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது, யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அதை தடுப்பு நிறுத்த வந்தா சத்திரியன்டா. அதான் நம்ம வேலை, அதான் நம்ம வேலை. இந்த மண்ணையும் மக்களையும் அழிக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. யாராவது வந்தாங்கன்னா வாங்கடா, என் தம்பிகளோ என் தங்கைகளோ வாங்கடா, பாத்துக்கலாம். அதனால்தான் நான் சொல்றேன், இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். திமுகவுக்கு ஒரு ஓட்டு கூட போடக்கூடாது. இது நான் கட்சி ஜாதி மதம் இனம் அப்பாற்பட்டு நான் சொல்றேன். நான் ஏன் போடக்கூடாது? இந்த ஒரே ஒரு காரணம் இருக்கு. இந்த மண்ணையும் மக்களையும் அழிச்சிட்டு என்னையா பண்ண போறீங்க? எங்கயா சோறுக்கு பிச்சை எடுக்க போறீங்க? சோறுக்கு எங்கயா போறீங்க? எங்க வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், தாய்லாந்துல போய் பிச்சை எடுக்க போறீங்களா? சோறு போடுங்கய்யா, எங்களெல்லாம் நாங்க மண்ணெல்லாம் அழிச்சிட்டேயா, நிலக்கரி சுரங்கத்தை கொடுத்துட்டேயா, அந்த மண்ணை அழிச்சிட்டு பழுப்பு நிலக்கரியை எரிச்சு எங்களுக்கு கரண்ட் கொடுத்தாங்க. யாரையா வேணும் கரண்ட்? தமிழ்நாட்டில் கரண்ட் நிறைய இருக்கு, காற்றாலைகள் இருக்கு, சோலார் இருக்கு. இவ்வளோ கரண்ட் பிரச்சனை இல்லை, கரண்ட் பிரச்சனை இல்லை. ஆனா என்ன, இந்த மண்ணை அழிச்சு மண்ணை எடுத்து கரண்ட் தயாரிக்கணும். இன்னைக்கு தேவை, அன்னைக்கு தேவைப்பட்டது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு என்எல்சி தேவைப்பட்டது, இன்னைக்கு தேவையில்லை என்எல்சி. அவன் எவ்வளோ கரண்ட் கொடுக்குறாங்க? அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி 2400 மெகாவாட், 2000 மெகாவாட். 2000 மெகாவாட் நமக்கு கிடைக்குது வெறும் 400 தான். கர்நாடகா கொடுக்குறான், ஆந்திரா கொடுக்குறான், கேரளா கொடுக்குறான், பாண்டிச்சேரி கொடுக்குறான். 400 மெகாவாட்டுக்காக நம்ம மண்ணையும் எல்லாரும் அழிக்கிறது அடையாளம் தான். நிச்சயமா ஒரு பொழுதும் நடக்காது. நீ பார்த்துருப்பீங்க போன வருஷம் நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்து மண்ணம் வஜ்ரா வண்டி. என்ன வஜ்ரா வண்டி கொண்டு வாங்கடா, எத்தனை வஜ்ரா வண்டி ஒன்று கொண்டு வாங்க. எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம். இனி நாங்கள் விட போறது கிடையாது. அதனால தான் நான் சொல்றேன், இந்த மண்ணை காப்பாற்றணும், உங்களுடைய அடையாளத்தை காப்பாற்றணும். உங்க அடையாளத்தை தொலைச்சிட்டு என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் பண்ண போகல. ஏன்னா காலங்காலமா இந்த அடையாளம் கீரப்பாளையம்னா என் பாட்டன் பூட்டன் கீரப்பாளையம் தான், வருங்கால சந்ததியினர் எல்லாம் கீரப்பாளையத்தில் நான் இங்கே இருந்தேன், அப்படி உங்க அடையாளம் இங்கே தான். உங்க ஒவ்வொரு கிராமமும் அதான் அடையாளம். இதையெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளும் திமுகவை எதிர்க்க வேண்டும். அனைத்து விவசாயிகள், ஒரு விவசாயி கூட திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. ஒரு விவசாயி கூட போடக்கூடாது. ஏன்னா விவசாயிகளுடைய எதிரி மு.க. ஸ்டாலினும் திமுகவும். விவசாயிகளுடைய எதிரி, விவசாயிகளுடைய துரோகி ஸ்டாலின் அவர்கள். துரோகி, விவசாயிகளுக்கு துரோகம் செஞ்சது. தம்பி செல்லுமகை சொன்னாப்புல ஒரு புத்தகத்தை வெளியிட்ட 2 வாரத்துக்கு முன்பு, விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகம். இதான் இந்த புத்தகம், விடியல் எங்கே. ஏன்னா முதலமைச்சர் சொல்றாருல்ல விடியல் ஆட்சின்னு, அதுக்கு தான் விடியல் எங்கே. இதில் என்ன புத்தகத்தில் என்ன இருக்குன்னா, திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக உங்களுக்கு தமிழக மக்களுக்கு கொடுத்த 505 வாக்குறுதிகள், 505 வாக்குறுதிகள் எல்லாமே இதில் இருக்கு, பட்டியலிட்டு போட்டு இருக்கிறேன். அந்த 505 வாக்குறுதிகளில் அவங்க நிறைவேற்றியது எவ்வளவு தெரியுமா? வெறும் 66 வாக்குறுதிகள் தான். வெறும் 66. அது விழுக்காட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 13 விழுக்காடு, 13% வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றி இருக்கிறாங்க.
ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ண எவ்வளோ மார்க் எடுக்கணும்? 35 மார்க் எடுக்கணும். திமுக எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறான்? 13 மார்க். 13 மார்க் எடுத்தா என்ன? ஃபெயிலு. திமுக என்ன ஆச்சு? ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆன திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா? வரக்கூடாது, வர முடியாது, வரக்கூடாது. வர விட மாட்டோம் சொல்றான் பாரு. வர மாட்டோம், விடக்கூடாது. ஃபெயிலான திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. இந்த புத்தகத்தில் கவர் பார்த்தீங்கன்னா இது ஒரு உடஞ்சி போன பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் எங்க தெரியுமா இருக்குது? திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கு. இந்த யார் தெரியுமா கட்டினா? எத்திராஜுலு வஜ்ரவேலு என்கின்ற ஏவாவேலு கட்டி 3 மாசம் 16 கோடி சுவாக. இந்த சுவாக போன்றதான் தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலும் கொள்ளை அடிச்சிட்டு இருக்கிறான். இது எல்லாமே விவசாய பூமியா, விவசாய மண்ணுயா. இந்த மண்ணை நம்ம பாதுகாக்கணும் ஐயா. இந்த மண்ணெல்லாம் பொன்னான பூமி, பொன்னான மண். இப்போ நான் ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இப்போ நமக்கு இங்க எல்லாமே நெல்லு தான். சில பகுதியில் இப்போ மாத்தி கரும்பு எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. நெல் கஷ்டப்பட்டு மழையிலையும் வெயிலையும் அறுவடை பண்ணி அதை எடுத்துன்னு போய் நம்ம நெல் கொள்முதல் நிலையத்தில் நம்ம கொடுக்குறோம். அங்கே போய் என்ன பண்ணுறானுங்க? ஒரு மூட்டை நெல்லுக்கு அவன் 60 ரூபா லஞ்சம் கேட்குறான். 50, 60, சில நேரத்தில் 70, 60 ரூபா ஒரு மூட்டை. ஒரு மூட்டைனா 40 கிலோ. ஒரு குவிண்டால்னா 100 கிலோ. ஒரு குவிண்டால்னா 2.5 மூட்டை. 40 கிலோ அப்புறம் 20 கிலோ, 2.5 மூட்டை. இப்போ என்னன்னா ஒரு குவிண்டால் நெல்லுக்கு எவ்வளோ தெரியுமா லஞ்சம் விவசாயிகள் கொடுக்குறாங்கன்னா மனசார இல்லை, அவன் பிச்சு புடுங்குறான். 40 கிலோ மூட்டையில் அவன் 2 கிலோ ஒரு மூட்டைக்கு எடுத்துக்கிறான். 38 கிலோ தான் கணக்கு வைக்கிறான். 2 கிலோ ஒரு மூட்டைக்கு அவன் எடுத்துக்கிறான். அப்போ 2.5 மூட்டைக்கு 5 கிலோ எடுத்துக்கிறான். ஒரு மூட்டைக்கு 2 கிலோ, இன்னொரு மூட்டைக்கு 2 கிலோ, இன்னொரு மூட்டைக்கு 1 கிலோ. 5 கிலோ நெல் 125 ரூபாய் அவனுக்கு போகுது. இது இல்லாம 60 ரூபாய் ஒரு மூட்டைக்கு 60 ரூபாய். அப்போ 2.5 மூட்டைக்கு எவ்வளவு ஆகுது? 150 ரூபாய். 60, 120, அதுக்கப்புறம் 30, 150. 150, 125 எவ்வளோ? 275 ரூபாய். நினைச்சு பாருங்க, இது சாதாரண கணக்கு கிடையாது. ஒரு குவிண்டால் 100 கிலோ விவசாயி அவன் நெல்லை வித்தாங்கன்னா இவங்களுக்கு லஞ்சம் கொடுக்கறது எவ்வளவுனா 275 ரூபாய் லஞ்சம் கொடுக்கறாங்க. லஞ்சம்னா என்ன? வயிறு எரிஞ்சு கொடுக்கறாங்க. இந்த பணம் எங்க இருந்து யார்கிட்ட போகுது தெரியுமா? மேல இருந்து கீழே வரைக்கும். மேல இருந்து எல்லாத்தையும் அரசியல் இருந்து அமைச்சர்கள் இருந்து கீழே வரைக்கும் போகுது ஒரு குவிண்டால். இதுல தமிழ்நாடு அரசு உடைய ஊக்கத்தொகை எவ்வளவு தெரியுமா கொடுக்கறாங்க? ஒரு குவிண்டாலுக்கு 131 ரூபாய். மீதி எல்லாம் மத்திய அரசு தான் கொடுக்குது. 131 ரூபாய் தமிழ்நாடு அரசு கொடுத்து உங்ககிட்ட 275 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு கொள்ளடிச்சு, இத கொள்ளடிச்சிட்டு போற படுபாவி ஏன்னா நான் பொதுவா இப்படி பேச மாட்டேன், வயிறு எரிஞ்சு சொல்றேன். அவங்க நல்லா இருக்க மாட்டானுங்க. விவசாயிகள் நம்முடைய கடவுள்யா, நமக்கு சோறு போடுற கடவுள் விவசாயிகள். அப்படிப்பட்ட விவசாயிகிட்ட போய் நீ லஞ்சம் கேட்டு பாவம் விவசாயிகள் உழைச்சி ஓடா தேஞ்சி நட்டத்தில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நட்டத்தில் விவசாயம் பண்றாங்க. அது தவிர வேற எதுவும் தெரியாது விவசாயிகளுக்கு. ஏதோ வரோம் போறோம் விவசாயம் பண்ணணும் அவ்வளவுதான். ஆனா அவங்க கிட்ட போய் நீ போய் பிச்சி புடங்கி லஞ்சத்தை வாங்கி காசு கேட்டு கொள்ளடிக்கிற படுபாய் பேய்ங்களா, நல்லா இருக்க மாட்டீங்கடா. நீங்களா நல்லா இருக்க மாட்டீங்கடா. இதுதான் திமுக. இது எத்தனையோ முறை நான் சொல்றேன். எங்க கிட்ட ஆட்சி விட்டு பாரியா 6 மாசம். 6 மாசம் இல்ல, இந்த 6 நாள்ல இந்த லஞ்சத்தை எல்லாம் ஒழிச்சு கட்டி விடுவோம். இவங்க எல்லாம் ஒழிக்க முடியும். எவ்வளோ திட்டங்கள் இருக்கிறது என்கிட்ட. விவசாயிகளை சந்தோஷமா வச்சுக்கணும். ஒரு குவிண்டாலுக்கு எவ்வளோ, நம்ம 100 கிலோக்கு எவ்வளோ நம்ம கேட்டோம், விலை கேட்டோம் 3500 ரூபாய். 3500 ரூபாய் இப்ப கொடுக்குறது 2500 ரூபாய். 2500 ரூபாய் வச்சுட்டு என்ன பண்ண முடியும்?
உற்பத்தி எவ்வளவு தெரியுமா? ஒரு குவிண்டால் நெல் உற்பத்தி எவ்வளவு தெரியுமா? 2450 ரூபாய். 50 ரூபாய் அவனுக்கு கொடுக்கணும், அவன் கொள்ளக்காரனுக்கு கொடுக்கணும். 50 ரூபாய் 275 ரூபா எடுத்து போறான். அவன் என்ன எதுக்கியா விவசாயம் பண்றான்? இதை நம்ம கேட்டோம். 3500 ரூபா குடியா. ஆனா ஸ்டாலின் எவ்வளவு தெரியுமா கொடுத்தாரு? 131 ரூபாய். அவ்வளவுதான் ஊக்கத்தொகையா. ஒரிசாவில் 800 ரூபா கொடுக்குறாங்க, ஆந்திராவில் 500 ரூபா கொடுக்குறாங்க. ஏன் இவர் கொடுத்துட்டு போறது ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போறது? பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி இருந்ததுன்னா 3500 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல், 5000 ரூபாய் ஒரு டன் கரும்புக்கு சாதாரணமாக கொடுத்துட்டு போகலாம். இது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. 4.5 லட்சம் ரூபாய்க்கு பட்ஜெட்டை போட்டுட்டு இருக்கு. சமீபத்தில் பஞ்சாபில் வெள்ளம் வந்தது, மிகப்பெரிய வெள்ளம். அதில் 45-50 பேர் இறந்துருக்காங்க. அந்த வெள்ளத்திற்காக விவசாயிகளுக்கு பஞ்சாப் அரசு 20,000 கோடி ரூபாய் அறிவித்திருக்கிறது, ஒதுக்கி இருக்கிறது. 20,000 கோடி. ஆனால் நம்மளுடைய ஸ்டாலின் அரசு எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் சரி, எவ்வளோ பெஞ்சாலும் சரி, வறட்சி வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் சரி, என்ன 500, 700, 200 கோடி. ஏன்னா அவங்க விவசாயிகளுக்கு எந்த நன்மையும் கிடையாது. விவசாயம்னா என்னன்னு கூட தெரியாது அவங்களுக்கு. என்ன தெரிஞ்சது? இந்த ஆற்றுல தண்ணி போகிறதுல மிச்ச நேரத்தில் அந்த மணலை கொள்ளை அடிச்சுட்டு போகணும். அதுக்காக தான் தடுப்பணை கட்ட மாட்டான். தண்ணி இருக்கு, எல்லாம் பண்ணுவானுங்க. எல்லாம் அவனுக்கு தான் பிஹெச்டி பண்ணியிருக்காங்க, திருட்டு தொழில பிஹெச்டி பண்ணியிருக்கிறானுங்க. இதில் ஏன்னா இது சாதாரணமாக நான் சொல்லலை. இதில் தமிழ்நாட்டில் 28 மணல் குவாரி இருக்கு. 28 மணல் குவாரியில் அது இல்லாமல் இது பெரிய குவாரிகள், சின்ன குவாரிகளில் மாட்டு வண்டி குவாரி எல்லாம் இருக்குது. அது எப்படியாவது 80-70 இருக்கு. இந்த 28 குவாரியில் போன வருஷம் எவ்வளோ தெரியுமா அரசுக்கு கணக்கு காமிச்சானுங்க? எவ்வளோ இருக்கும்? 28 மணல் குவாரி. ஒரு மணல் குவாரினா என் தம்பிகளுக்கு தெரியும் எவ்வளோ மணல் அனுமதி கொடுத்துருக்கான், எவ்வளோ மணல் அவன் எடுத்துருக்கிறான். ராத்திரி பகலும் லாரின்னா எவ்வளோ? 5-10 கிலோமீட்டர் நிற்கும். எவ்வளோ தெரியுமா? மொத்தம் அரசுக்கு வருமானம் போன வருஷம் வந்தது மணல் குவாரி 28 மணல் குவாரி தமிழ்நாடு முழுவதும் 36 கோடி. கணக்குலடா 36 கோடிடா. இது 36 கோடி என்பது ஒரு மணல் குவாரியில் ஒரு வாரம் சம்பாத்தியம். ஒரு மணல் குவாரியில் 36 கோடி. அவ்வளோ 5 நாள் சொல்றாங்க, 5 நாள். ஆனா 28 மணல் குவாரி தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கணக்கு 36 கோடி. படுபாவீங்களா? கொள்ளடிக்கிறது ஒரு அளவே இல்லையாடா. இதுக்கு என்ன பண்ணாங்க? இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் என்ன பண்ணாங்க? அமலாக்கத்துறை இதை கண்டுபிடிச்சி சேட்டலைட்ல கணக்கு பார்த்தானுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தது, இன்னைக்கு எவ்வளோ அளவு இருக்குது, எவ்வளோ அளவு அனுபவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா 190 ஹெக்டேர் தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க 950 ஹெக்டேர் எடுத்திருக்கிறாங்க. அவங்க கணக்கு பண்ணி எவ்வளோ வந்தது போகணும்னு பார்த்தா அவங்க சொல்கிற கணக்கு 4850 கோடி ரூபாய் கொள்ளடிச்சிருக்கிறாங்கன்னு அமலாக்கத்துறை சொல்கிறது. அதுவும் நான் கம்மின்னு தான் சொல்கிறேன். எப்படியாவது 40,000 கோடி இருக்கும் ஒரு வருஷத்துக்கு. இதில் இல்லாமல் டாஸ்மார்க் எடுத்துக்க. டாஸ்மார்க்கில் அரசுக்கு வருமானம் ஒரு ஆண்டிற்கு எவ்வளோ? 50,000 கோடி. ஒரு அமைச்சர் இருந்தார், இப்போ அமைச்சர் இல்லை. ஆமாம், அவர் எக்ஸ்பர்ட். இந்த கட்சியிலையும் அமைச்சராக இருப்பார், அந்த கட்சியிலும் அமைச்சராக இருப்பார். ஏன்? அவர் திறமையினாலையா? இல்லை, காசு சம்பாரிச்சு கொடுக்கறதில்ல, அவ்வளோதான். லஞ்சம் வாங்கி காசு சம்பாரிச்சு கொடுக்கல. அப்படி தான் வச்சிருக்கிறாங்க. அப்படி தான் வச்சிருக்கிறாங்க. இப்படி இந்த கணக்கு எப்படின்னா, சமீபத்தில் அதுவும் இன்னொரு அமலாக்கத்துறை அவங்க கண்டுபிடிச்சு என்ன பண்ணாங்கன்னா 1000 கோடி ரூபாய் டாஸ்மார்க்கில் லஞ்சம் ஊழல் நடந்திருக்கு. அது ஊழல் என்ன இருக்குன்னா, அந்த டாஸ்மார்க் சரக்கு ஏற்றிட்டு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும் இங்கேருந்து அங்கே ஏற்றிட்டு போகிறது, அதில் மட்டும் 1000 கோடி. இப்படி. ஆனால் அதில் என்னன்னா கிட்டத்தட்ட 50,000 கோடி ஊழல் டாஸ்மார்க்கில் வருஷம் நடந்துட்டு இருக்குது. இந்த சந்து கடை வச்சுட்டு விற்கிறானுங்கள, டாஸ்மாக் கடை ஒன்று தான் இருக்கும், சந்து கடை 10 இருக்கும். ஒரு டாஸ்மாக் கடைக்கு சந்து கடை 10 கடை. இப்படி அந்த 10 கடைக்கு யார் சப்ளை பண்றா? இவங்க தான் சப்ளை பண்றான். இதில் கிட்டத்தட்ட இன்னைக்கு 7 சாராயம் தயாரிக்கின்ற நிறுவனம், மது தயாரிக்கின்ற நிறுவனம், 7 நிறுவனம் யார்கிட்ட இருக்கு? திமுக கட்சிக்காரங்க. திமுக கட்சிக்காரங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் என்ன மனசுல வச்சிருப்பாங்க? மக்களை பத்தி சிந்திக்கிறாங்களா? இப்படி ஒவ்வொரு துறையிலையும் ஊழல். கரண்ட் துறையில் கரண்ட் இப்போ
இந்த 4 வருஷத்துல 4 முறை கரண்ட் பில் ஏத்திட்டான். 4 வருஷத்துல. ஆனா என்ன சொன்னாங்க தேர்தல் முன்னாடி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மாசம் மாசம் கரண்ட் பில்லை எடுப்போம், கணக்கு எடுப்போம். இந்த மாசம் மாசம் கரண்ட் பில்லை கணக்கு எடுத்தா உங்க கரண்ட் பில்லு ஒவ்வொரு மாசமும் கிட்டத்தட்ட 25% 55% வரைக்கும் குறையும். சில பேருக்கு 25, சில பேருக்கு 30, சில பேருக்கு 35, 40, 50, 55%. நினைச்சு பாருங்க. இன்னைக்கு 3000 ரூபாய் கரண்ட் பில் கட்டினீங்கன்னா 1500 ரூபாய் தான் உங்களுக்கு வரும். மாசம் மாசம் எடுத்தீங்கன்னா ஒரு ஸ்லாப் இருக்குது அதில். இதுதான் சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் வந்து 4.5 ஆண்டு காலம் இப்போ போய் கேட்டால் இல்லைங்க நாங்கள் வந்து ஸ்மார்ட் மீட்டர் போட்டதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வரும். ஏண்டா இது முதல்ல சொல்லிட்டு போக வேண்டியதுடா. ஸ்மார்ட் மீட்டர் எப்போ வரும்னா இன்னொரு 3 வருஷம் ஆகுமா? நீ இருக்க மாட்டா ஆட்சியில், முடிஞ்சு போச்சு. இன்னொரு 4 மாதம் தான் இருக்க போகிறாங்க. அதான் 8 மாதம் தான் இல்லைடா, 4 மாதம். 4 மாதத்துக்கு அப்புறம் அதிகாரிகள் வேலை செய்ய மாட்டாங்க. இதுதான் நடக்க போகுது. இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க வந்துடுவோம் அப்படி பண்ணுவோம். ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அதனால் இதையெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். எல்லாத்துக்கும் மேலே பெண்களுக்கு நான் சொல்லுகின்ற செய்தி, முக்கியமான செய்தி. தாய்மார்கள், தமிழ்நாட்டுடைய பெண்கள், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோமா, திமுக மீண்டும் தப்பி தவறி வந்தாங்கன்னா உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பேர பிள்ளைகளையும் நீங்கள் மறந்துடணும். இது நான் ஒரு மருத்துவனா, ஒரு தந்தையா, ஒரு மருத்துவனா, முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரா, நம்ம கட்சியின் தலைவரா நான் சொல்றது என்னுடைய கடமை. உணர்வுபூர்வமா நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு என்னன்னா என் தம்பிங்க நல்லா இருக்கணும், நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், நல்ல உழைச்சி நல்ல ஒரு வேலைக்கு போய் நல்லா படிச்சு தன்மானமாக வாழ வேண்டும், சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். அதுதான் என்னுடைய எண்ணம். ஆனா ஸ்டாலினுக்கு அது அந்த மாதிரி கவலை கூட கிடையாது. எங்க பார்த்தாலும் டாஸ்மாக், மது. அதை விட மோசம் இப்ப என்னன்னா போதை பொருட்கள்னா கஞ்சா மட்டும் கிடையாது. கஞ்சாவோட மோசம் காக்கெயின், ஹெரோயின், பவுடரு, ஊசி, மாத்திரை, பவுடர், இந்த இதெல்லாம் மோசமானது. அது வந்து எல்லா பிள்ளைகளும் இப்போ கிராமத்தில் வரைக்கும் போயிடுச்சு. இப்போ எங்க பார்த்தாலும் கிடைக்கிறதுக்கு காரணமே திமுக தான் காரணம். ஏன்னா இவங்க தான் ஆட்சி. காவல்துறை ஸ்டாலின் அவர்கள் கீழே தான் இயங்கிட்டு இருக்குது. காவல்துறை தெரியாம யாருமே விற்க முடியாது. காவல்துறை திறமையானவங்க, ஆனா அவங்க சுதந்திரமா செயல்பட முடியாது. தமிழ்நாட்டில் சுதந்திரமா செயல்பட்டு அங்க யாராவது பிடிச்சாங்கன்னா அது வேற. ஆனா இன்னைக்கு கஞ்சா விற்கிறவன், அந்த பவுடர் விற்கிறவனை யாரா பிடிச்சாங்கன்னா உடனே திமுக ஃபோன் பண்றான். ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், இந்த செயலர், அந்த செயலர் ஃபோன் பண்ணி, சார் நம்பாள் சார் விட்டுடு சார். போலீஸில் என்ன பண்ணுவாங்க, சரி நமக்கு எதுக்குடா பிரச்சனை இல்லை, நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. நமக்கு தினம் வந்துட்டு இருக்குது, அது போதும். இந்த நிலை தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது. இது நான் ஏதோ சொல்லணும்னு சொல்லலை. எனக்கு அங்கங்கே என்ன நடக்குது எல்லாமே எனக்கு அத்துப்படி. அது உங்ககிட்ட சொல்லணும்னு என்னுடைய கடமை. இது வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க, சொல்ல போகிறது கிடையாது. அதை தான் சொல்ல, பெற்றோர்கள், தாய்மார்கள், உங்க பிள்ளைகளை, உங்க பேர பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும், நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், நல்ல உடல் நலத்தோடு இருக்கணும், அவங்க நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும், சுயமரியாதையுடன் வாழ்ந்து உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திமுகவுக்கு யாரும் ஓட்டு போடக்கூடாது. அது மட்டும் இல்ல, மறுபடியும் பெண்களுக்கு, பெற்றோர்களுக்கு நான் சொல்றது, உங்க பெண்களுடைய நிலையை நினைச்சு பாருங்க, உங்க பெண் குழந்தைகளுடைய நிலையை நினைச்சு பாருங்க. பெண் குழந்தைகளுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. சின்ன குழந்தைங்க, 4 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை, 12 வயசு குழந்தை, பெண் குழந்தைகள். தினம் செய்தி வந்துட்டு இருக்கு. செய்தி வரது 10% தான் செய்தி, 90% செய்தி வராது. செய்தி வெளியில போச்சுன்னா அவங்க குடும்பமே பேர் கெட்டு போயிடும், யாரும் வெளியில சொல்லிக்கிறது கிடையாது. தினம் எங்கேயாவது சம்பவம் நடக்குது. அதுக்கு காரணம் என்ன? இந்த கஞ்சா, மது சாதாரணமா கிடைக்குது. எங்க கிட்ட ஆட்சிய 6 மாதம் இல்ல 6 நாள்ல என்ன இதெல்லாம் ஒழிக்க முடியும். இந்த கஞ்சா, இந்த மது, இந்த போதையெல்லாம் என்னால ஒழிக்க முடியும். பாதுகாப்பாக தமிழ்நாடு ஒரு பாதுகாப்பான ஒரு மாநிலமா என்னால மாற்ற முடியும். ஆனா ஸ்டாலின்லாம் அதை பத்தி கவலையில். அவர் எங்க ஜெர்மனி, அமெரிக்கா, லண்டன், அப்புறம் துபாய், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின் எதுக்கு போறாரு? சுற்றுப்பயணம் இல்லடா, சுற்றுலா. அவர் கேட்டா ஏதாவது நம்மளுடைய அதாவது அங்க முதலீடு செய்ய போறோம்.
வெளிநாட்டிலேருந்து முதலீடம். யார் ஏமாத்துறீங்க? அடுத்த புத்தகம் அதுதான் இப்போ தயார் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த புத்தகம் போட்டேன்ல, 505 வாக்குறுதிகளில் 66 தான் நிறைவேற்றிருக்கிறாங்க, பொய்ய சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு. அதே மாதிரி இந்த வெளிநாட்டு பயணத்தில் இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். ஜெர்மனி போனார். ஜெர்மனியில் ஒரு முதல்ல நாள் கையெழுத்து போட்டார். ஒரு 3 நிறுவனம், 3 நிறுவனத்தில் 3200 கோடி ரூபாய் முதலீடுன்னு சொல்லி கையெழுத்து போட்டார். அந்த 3 நிறுவனமும் சென்னையில் இருக்கு. அந்த 3 நிறுவனமும் சென்னையில் இருக்கு. அந்த 3 நிறுவனமும் சென்னையில் இருக்கிறது அவங்களுடைய விரிவாக்கம், எக்ஸ்பேன்ஷன், அவ்வளோதான். சென்னையிலேயே அவங்க 3 நிறுவனத்தினுடைய எம்டிஓ வர சொன்னால் கையெழுத்து போட்டால் சென்னையிலே கையெழுத்து போட்டுருக்கலாம். இது எதுக்கு நீ ஜெர்மனி போய் கையெழுத்து போடுற? என்ன நம்ம பணத்தெல்லாம் வீணாக்கி அங்கே போய் சுற்றுப்பயணம், சுற்றுலா, இப்படி தான் முதலீடு. இங்கிலாந்து போயிருக்கார். இங்கிலாண்டில் போய் பார்த்தா அந்த ஹிந்துஜான்னு ஒரு நிறுவனம், அவங்க 12,000 கோடி ரூபாய்க்கு அவங்க வந்து இதெல்லாம் புரிந்துணர்வு ஒப்பந்தம். புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்ன? மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், MOU. இது யார் வேணா கையெழுத்து போடலாம். நம்ம செல்வ மகேஷ் கூட கோட் சூட்டு டை போட்டுனா நீ கையெழுத்து போடலாம். சும்மா அங்கே ஆள் காஞ்சி சூட்டு டை போட்டால் அந்த பக்கம் முதலமைச்சர், இந்த பக்கம் இவன் கையெழுத்து போட்டு போயிடுவாங்க. அவன் வைக்கிறானா வந்துறானா முதலீடு செய்கிறானாலாம் யாரும் கேட்கறது கிடையாது. இன்னும் இருக்க போகிறது 4 மாதம்தான். இதில் எதுவும் 1 பைசாவோட வர போகிறது கிடையாது. இப்போ இங்கே போனதில் 90% முதலீடு சொல்கிறாங்களா, 5500 கோடின்னு முதலீடுன்னு. முதலீடுலாம் இல்லை, புரிந்துணர்வு ஒப்பந்தம், MOU, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். நாளைக்கு அந்த கம்பெனிக்காரன் எனக்கு வேண்டாயா, தமிழ்நாடு வேண்டாம், நான் ஆந்திராவுக்கு போகிறேன்னா போகிறேன். யாரும் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதுக்காக இவங்க போய் கோர்ட்டில் போய் நிறுத்த முடியாது. என்னால் முடியலன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதில் இப்போ அந்த 5500 கோடியில் 90% விரிவாக்கத்துக்காகத்தான் அந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. விரிவாக்கம்னா எக்ஸ்பான்ஷன். ஏற்கனவே அவங்க தொழிற்சாலையை தமிழ்நாட்டில் வச்சிருக்கிறாங்க. இங்கே வச்சுக்கிட்டு அவனுக்கு அதை விரிவாக்கம் செய்யறதுக்காக தான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்து போட்டிருக்கிறேன். அந்த விரிவாக்கம் இங்கேயே போட்டு போகணுதான். எதுக்கு நீங்கள் ஜெர்மனி போனீங்க? எதுக்கு நீங்கள் லண்டன் போனீங்க? எதுக்கு போனார்னா எனக்கு தெரியும், மைக்கில் சொல்ல முடியாது. அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்திதுங்க. சும்மா ஏமாத்து வேலை, பித்தலாட்டம், 420, ஃபார்ஜரி, கொள்ளடிக்கிறது, காசு சம்பாதிக்கிறது, ஊழல், எல்லாத்துக்கும் பேர் போனது திமுக. 5 வருஷம் கொடுத்தாச்சு, நீங்க போதும், வீட்டுக்கு அனுப்புங்க, முடிச்சிடுங்க, அவ்வளோதான். கணக்கு முடிச்சிடுங்க, முடிஞ்சு போச்சு. இதில் என்னன்னா முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது வந்து ஏதோ ஒரு தேர்தல் இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் 3 தேர்தலையும் திமுகவுக்கு வாக்களித்து வெற்றி கொடுத்தீங்க. 3 தேர்தல். 2019 நாடாளுமன்ற தேர்தல் 40க்கு 39. தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் 40 எம்பிக்கள், அதில் 39 திமுக கொடுத்தீங்க தமிழ்நாடு மக்கள் 2019. 2021 அவங்களுக்கு ஆட்சி கொடுத்தீங்க, சிஎம் ஆக்குனீங்க. 2024 40க்கு 40 வெற்றி கொடுத்தீங்க, 40க்கு 40. ஆக 3 தேர்தல் தொடர்ந்து நீங்க திமுகவுக்கு வெற்றியை கொடுக்குறீங்க. மாறாக உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? ஆப்பு, நாமத்தை போட்டானுங்க. ஏமாத்து, சாராயம், ஊழல், கஞ்சா, பெண்களை நாசப்படுத்தி, இதெல்லாம் திமுக. ஆக மீண்டும் ஒரு வாய்ப்பு திமுக கொடுக்காதீங்க. 4வது முறை வெற்றியை கொடுக்காதீங்க. 3 முறை கொடுத்து ஏமாந்துட்டீங்க. மிகப்பெரிய ஏமாற்றம் தமிழ்நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக விவசாயிகளுக்கு, இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, நெசவாளர்கள், மீனவர்கள், அரசு ஊழியர்கள். எங்க இருக்கிறாங்களா அரசு ஊழியர்? கை தூக்குங்க. தூக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மனசில் அவ்வளோ கோபத்தில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 1,30,00,000 இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் வேலை இல்லையா? 1,30,00,000 படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை. இப்போ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் யாரும் போகிறது கிடையாது, போய் பிரயோஜனம் கிடையாது, யாரும் போய் ரினியூ பண்ணுறது கிடையாது. முன்னெல்லாம் ஆர்வமாக போவாங்க, ரினியூ பண்ணுவாங்க, முடிஞ்சிச்சா ரினியூ பண்ணி ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நான் சொல்கிறது இப்போ 6, 7, 8 ஆண்டுகளுக்கு முன்பு 74 லட்சம் பேர், 80 லட்சம் பேர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணியிருக்கான். இன்னைக்கு 32 லட்சம், 34 லட்சம் அது பண்ணுறது கிடையாது. டீச்சர், போலீஸில், காவல் படையில், அதில் காவல்துறையில், இதில் மட்டும்தான் அங்கே போய் ரினியூ பண்ணுறாங்க, ஏதோ ஒரு அல்பாஸ். அதனால் இதெல்லாம் சிந்தித்து பாருங்க. கடைசியில் சமூக நீதி. சமூக நீதி ஸ்டாலின் அவர்கிட்ட போய் கேட்டால் 1 கிலோ எவ்வளோன்னு கேட்பார்னு நினைக்கிறேன்.
ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்காயா? ஆனா வசனம் மட்டும் பேசுறது என்ன? அங்க ஏதோ லண்டன்ல போய் பெரியாருடைய சிலையை திறந்தாரா, பார்த்தாரா படத்தையா? ஆமா, அங்க போய் நான் பெரியாருடைய வாரிசு, பெரியாருடைய கொள்ளு பேரன். என்னையா பேசுற? பெரியார் பேரை சொல்றதுக்கு கூட ஸ்டாலினுக்கு தகுதி கிடையாதுயா. ஏன்னா சமூக நீதிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. கணக்கெடுப்பு, ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த துப்பு இல்லை. தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த இப்போ துப்பு இல்லை. எதுக்கு நான் சொல்றேன்னா, இது ஏதோ வன்னியர் பிரச்சனை கிடையாது. எல்லா சமுதாயத்தை சார்ந்த பிரச்சனை. எல்லா சமுதாயத்திற்கும் கணக்கெடுப்பு நடத்து. பிராமணர் கணக்கெடுப்பு நடத்தி, ரெட்டியார், செட்டியார், முதலியார், பட்டியலின சமுதாயம், பழங்குடி சமுதாயம், மீனவர் சமுதாயம், வன்னியர்கள், நாடார்கள், யாதவர்கள், எல்லா சமுதாய பிள்ளைமாரிலிருந்து எல்லாத்தையும் கணக்கெடுப்பு நடத்தணும். கணக்கெடுப்பு நடத்தி அதற்கு ஏற்ப சமூக நலத்திட்டங்கள் கொடுங்க. இடஒதுக்கீடு என்பது ஒரு பாதி தான், ஒரு பக்கம் தான், ஒரு பகுதி தான் அதுல கணக்கெடுப்புல. மீதி பாதி ஒவ்வொரு வீட்டிலும். இப்போ ஒரு உதாரணம், தமிழ்நாட்டில் 2 கோடி குடும்பம் இருக்கு. இந்த 2 கோடி குடும்பமும் எப்படி இருக்கிறாங்க, எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு ஒரு கணக்கெடுப்பு நடத்தணும். அந்த கணக்கெடுப்பு என்பது சாதாரண வேலை. இது தெலுங்கானா முடிச்சுட்டாங்க, கர்நாடகா முடிச்சுட்டாங்க, ஒடிசா முடிச்சுட்டாங்க, பீகார் முடிச்சுட்டாங்க, ஆந்திராவிலையும் ஜார்க்கண்ட்லையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு நடத்தணும்னா 2 கோடி குடும்பத்தையும் கணக்கெடுப்பு நடத்தணும்னா இது 2 மாசம் தான் ஆகும். 500 கோடி செலவாகும். 2 லட்சம் அரசு ஊழியர்கள் 2 மாசம் வேலை செய்யணும், அவ்வளவுதான். அந்த கணக்கெடுப்பு எப்படின்னா, ஒரு மீனவர் குடும்பம் இருக்கு. இப்போ ஒரு எங்கேயாவது போற ஒரு வீட்டுக்கு போய், இந்த தெருவில் 10 வீடு இருக்கு, அதில் ஒவ்வொரு 10 வீட்லையும் போய் கணக்கெடுப்பு. என்ன கணக்கெடுப்பு? முதல்ல கேட்கறது பேர் என்ன, விலாசம் என்ன, என்ன மதத்தில் இருக்கீங்க, என்ன ஜாதியில் இருக்கீங்க, என்ன பிரிவில் இருக்கீங்க, இது அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கு பிறகு என்ன கணக்கெடுப்புனா, இந்த வீடு யாருது, உங்களுதா, சொந்த வீடா, வாடகை வீடா, வீடு குடிசை வீடா, இல்லை கல் வீடா, இல்லை ஓட்டு வீடா, வீடு எவ்வளோ பெருசு, வீட்டில் பாத்ரூம் இருக்குதா, எத்தனை பாத்ரூம் இருக்குது, வீட்டில் கரண்ட் இருக்குதா, வீட்டில் தண்ணி நேராக வருதா, வீட்டில் செப்டிக் டேங்க் இருக்குதா, அது வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அது எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பெண்கள் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை முதல் பட்டதாரிகள், எத்தனை பேர் அரசு வேலையில் இருக்காங்க, எத்தனை பேர் தனியார் வேலையில் இருக்கிறாங்க, பைக் இருக்குதா, சைக்கிள் இருக்குதா, கார் இருக்குதா. இப்படி தமிழ்நாட்டில் 2 கோடி வீட்லையும் கணக்கெடுப்பு நடத்தி அதில் தெரிஞ்சு போயிடும் டேட்டா. இப்போ இருக்கிற டேட்டா வச்சுக்கிட்டு, சரி இதில் வன்னியர்கள் இவ்வளோ பேர் படிச்சிருக்கிறாங்க, இவ்வளோ பேர் படிக்கல, இவ்வளோ பேர் வேலையில் இருக்காங்க, இவ்வளோ வேலை இல்லை, இவ்வளோ பேர் குடிசையில் இருக்காங்க, மீனவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, சலவை தொழிலாளர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, எந்த நிலையில் இருக்கிறாங்க, முடி திருத்துகின்ற சமுதாயம் எவ்வளோ பேர் இருக்காங்க, எந்த நிலையில் இருக்கிறாங்க, ஏன் பிராமணர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, எந்த நிலையில் இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் கணக்கெடுப்பு நடத்தி அதற்கு ஏற்ப திட்டங்களை வகுப்பது தான் சமூக நீதி. இல்லாதவர்களுக்கு கொடுப்பது தான் சமூக நீதி. பாதாளத்தில் இருக்கின்றவர்களை மேலே தூக்கி செல்வதுதான் சமூக நீதி. ஆனா நான் கணக்கெடுப்பு கூட நடத்த மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருக்கின்ற மு.க. ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாடு மக்கள் சாதாரண துரோகம் இல்லையா தமிழ்நாட்டுக்கு நீ செய்யறது? சாதாரண துரோகம் கிடையாது. கேட்டா என்ன சொல்றாருன்னா, சட்டமன்றத்தில் ஸ்டாலின் சொல்றாரு, எனக்கு அதிகாரம் இல்லைங்கோ, எனக்கு அந்த சட்டம் இல்லைங்கோ, மத்திய அரசு தான் எடுக்கணுங்கோ. ஏயா கர்நாடகாவில் எப்படி எடுத்தாங்க, தெலுங்கானாவில் எப்படி எடுத்தாங்க, பீகார்லையும் ஒரிசாலையும் எப்படி எடுத்து முடிச்சுட்டாங்க, ஆந்திராவிலையும் ஜார்க்கண்ட்லையும் எப்படி நடத்திட்டு இருக்கிறாங்க, எந்த சட்டத்தில் நடத்திட்டு இருக்காங்க? இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008, இந்திய புள்ளிய விவரம் சேகரிப்பு சட்டம் 2008. அந்த சட்டத்தின் கீழ் இந்தியாவில் பஞ்சாயத்து தலைவர் கூட அவங்க பஞ்சாயத்தில் கணக்கெடுப்பு நடத்தலாம். ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்த முடியாதா? இல்லையா அதிகாரம்? பஞ்சாயத்து தலைவர் கூட நடத்தலாம். அவர் பஞ்சாயத்தில் எத்தனை வீடு இருக்கு, வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் எப்படி என்ன நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் ஸ்டாலின் எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாடு மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள். அந்த நிலையில் அந்த அதிகாரத்தில் இருக்கிறீங்க, முதலமைச்சராக இருக்கிறீங்க, அதிகாரம் இருக்கிறது, நிதி இருக்கிறது, அதிகாரிகள் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கு. ஆனால் மனசு இல்லை. எவ்வளோ பெரிய ஒரு துரோகம் இது! சமூக நீதிக்கு எவ்வளோ பெரிய துரோகம் செய்கின்ற திமுக. ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இஸ்லாமியர்கள் சமுதாயம் மதம், இஸ்லாமியர்களில் 7 பிரிவுகள் இருக்கிறது. அந்த 7 பிரிவுகளில் இப்போ இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு இருக்கு.
பிசியிலிருந்து 3% இஸ்லாமியர்களுக்கு. அதுல 7 பிரிவுல யாருக்கு கிடைக்குது யாருக்கு கிடைக்கல, யார் அதிகமா எடுத்துக்கிறாங்க, யாருக்கு குறைவா கிடைக்குது, யாருக்கு சுத்தமா கிடைக்கல, இந்த கணக்கெடுப்பு நடத்தினாதான் தெரியும். ஆக பட்டியலின சமுதாயம் இருக்கு. பட்டியலின சமுதாயத்தில் 3 பெரிய பிரிவு, 78 உட்பிரிவுகள் இருக்கிறது. இதுல யாருக்கு கிடைக்குது யாருக்கு கிடைக்கல. எம்பிசியில 115 சமுதாயம் இருக்கு. 115 சமுதாயத்தில் யாருக்கு கிடைக்குது யாருக்கு கிடைக்கல. இப்படி ஒவ்வொரு பிரிவிலையும் கணக்கெடுப்பு நடத்தினாதான் இதெல்லாம் தெரியும். அதனால தான் நான் சொல்றேன், ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதியின் துரோகி, விரோதி மட்டும் இல்ல, சமூக நீதியின் துரோகி திமுக, சமூக நீதியின் துரோகி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள். மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. ஏன் நான் சொல்றது யாருக்காவது வேறு விதமான கருத்து உடன்பாடு இருக்கா, வேறுபாடு இருக்கா? இல்ல, நிச்சயமா நான் சொல்றது நியாயமா நான் சொல்றேன். நான் ஏதோ யாரோ சும்மா பழி சொல்லணும்னு நான் சொல்லல. இதெல்லாம் சாதாரணமா செய்யக்கூடிய செயல்பாடுகள், சாதாரணமா செய்யணும். உண்மையிலேயே மக்கள் மீது, தமிழக மக்கள் மீது அக்கறை இருந்தா நான் சொல்லத்தெல்லாம் நீ செஞ்சிருக்கணும். இதான் நீங்க உங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்கல்ல. எவ்வளவு பெரிய ஒரு மோசடி செய்து கொண்டிருக்கின்ற திமுக, இதெல்லாம் மன்னிக்கவே முடியாது. அதற்கு நீங்கள் தயாராகுங்கள் என் தம்பிகளே, என் தங்கைகளே, தயாராகுங்கள். வருகின்ற இன்னும் 2 மாதத்தில் நம்ம சிறை நிரப்பும் போராட்டம் நடக்க போது. எதுக்கு? வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு. 10.5 இல்லடா 15டா, திருப்பி சொல்றேன்டா நான். 10 விட்டுடுங்கடா 15. அதுக்கு சிறை நிரப்பும் போராட்டத்துக்கு தயாராகுங்க. சிறை நிரப்பும் போராட்டம்னா எல்லாமே குடும்பத்தோட நீங்க வாங்க, கைது ஆகணும், அவ்வளோ சாயங்காலம் விட்டுடுவாங்க. எந்த பிரச்சனையும் இருக்க போறதில்லை. யாருமே ஒரு சின்ன கல்லு கில்லு எதுவுமே இருக்கக்கூடாது. அமைதியான முறையில் அற வழியில் நம்ம மாட்டம் போய் நம்ம உணர்வுகளை 5 லட்சம் பேர் அன்னைக்கு போய் கைதாகணும், உணர்வுகளை காமிக்கணும். ஏன்னா இந்த சமுதாயத்துக்கு, வன்னிய சமுதாயத்துக்கு செய்த துரோகம், திமுக செய்த துரோகத்தை வெளியில கொண்டு வரணும். சாதாரண துரோகம் கிடையாது. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 1250 நாட்களுக்கு மேல் ஆகிறது. என்னென்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில்? தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது. கொடுத்துட்டு போங்க, தாராளமாக கொடுத்துட்டு போங்க. யாரு? சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்திருக்கிறாங்க. கொடுத்து 1250 நாள் ஆகுது. 30 நாள்ல செய்ய வேண்டியது 1250 நாளும் செய்ய முடியாது என்று சொல்கின்ற இந்த சமுதாயத்தின் துரோகி ஸ்டாலின் அவர்களே, துரோகி திமுக, ஒட்டுமொத்த சமுதாயமும் புறக்கணிக்க வேண்டும். திமுகவை புறக்கணியுங்கள். ஏன்னா இதெல்லாம் சாதாரண துரோகம் கிடையாது. இந்நேரம் ஸ்டாலின் கொடுத்திருந்தாருன்னா 3 வருஷம் நீங்க எல்லாம் வேலைக்கு போயிருக்கலாம், நீங்க எல்லாம் படிச்சிருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், படிப்பு வந்திருக்கும் உங்களுக்கு. எவ்வளோ வேலை கிடைச்சிருக்கு, எத்தனையோ பேர் படிச்சிருக்கலாம். ஆனால் 3 வருஷத்தை வீணாக்கிட்ட, வேணுமென்றே வீணாக்கின ஸ்டாலின். எல்லாமே அதிகாரம் இருக்கு, எல்லாம் இருக்குது, தீர்ப்பு எல்லாம் இருக்கு. ஆனால் வேணுமென்றே சமுதாயத்துக்கு கொடுக்க கூடாது. இந்த சமுதாயத்தினுடைய ஓட்டு மட்டும் தான் வேணும். சமுதாயம் வளரக்கூடாது, முன்னேறக்கூடாது, படிக்கக்கூடாது, கூலியா இருக்கணும், அடிமையா இருக்கணும், கஞ்சி குடிக்கணும், ஆடு மாடு மேய்க்கணும். இதுதான் ஸ்டாலினுடைய திட்டம். இந்த திட்டத்தை முறியடிக்க வேண்டும். எனக்கு ஒரு ஆசை இருக்கு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கடலூர் மாவட்டத்தில் 9 சட்டமன்ற தொகுதி இருக்கு. அதில் 1 கூட திமுக ஜெயிக்கக்கூடாது. 1 கூட திமுக ஜெயிக்கக்கூடாது. எல்லா 9 தொகுதியிலும் டெபாசிட் இழக்கணும். இந்த 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அவங்க தான் அதிகமாக டெபாசிட் இழக்கணும். ஏன்னா தண்டம் வேஸ்ட். இதெல்லாம் இந்த இன்னைக்கு நீங்க முடிவு செய்வது, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை செய்யுங்க. யார் வரக்கூடாது? திமுக வரக்கூடாது. அந்த முடிவை நீங்க எடுத்துக்கங்க. வர வேண்டும் என்பது அதெல்லாம் இன்னும் 6 மாசம் இருக்கு. அதனால இதையெல்லாம் மனதிலே ஏற்றி ஒரு மாற்றத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து கொண்டு வருவோம் என்று நிச்சயமாக அந்த நம்பிக்கையோடு நீங்க வீட்டுக்கு போங்க, தைரியமா போங்க, உற்சாகத்தோட போங்க. ஆனா ஒன்னே ஒன்று, வீடு விடா கிராம பிரச்சாரம் பண்ணுங்க. இந்த வன்னியர் சமுதாயத்துக்கு எதிரி திமுக, விவசாயிகளுக்கு எதிரி திமுக, இளைஞர்களுக்கு எதிரி திமுக, பெண்களுக்கு எதிரி திமுக, அரசு ஊழியர்களுக்கு எதிரி திமுக, நெசவாளர்களுக்கு எதிரி திமுக, மீனவர்களுக்கு எதிரி திமுக, தொழிலாளருக்கு எதிரி திமுக.
ஆக மட்டும் தமிழ்நாடு மக்களுக்கு எதிரி திமுகவை அகற்றுவோம், திமுக ஆட்சியை அகற்றுவோம் என்று ஒவ்வொருவரும் சபதம் எடுத்து வருகின்ற தேர்தல் முக்கியமானது. அதற்கு முன்னோட்டமாக நீங்கள் எல்லோரும் ஒன்றாக நாம் இணைந்து நாம் உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம், நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம். திமுக ஆட்சியை அகற்றுவோம், நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம். நன்றி.